நம்மள பல பேருக்கு பணத்தை பத்தின சரியான புரிதல் எப்படி இல்லையோ அதே மாதிரி பங்குச்சந்தையில முதலீடு பண்றதுலயும் சரியான புரிதல் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சமீபமா நான் பணத்தை பத்தி பேசின பதிவுனால பல பேரோட கண்ணோட்டம் மாறி இருந்தாலும் சில பேரோட கண்ணோட்டம் பங்குச்சந்தைய ஒரு சூதாட்டம்னும் அதுல ரிஸ்க் நிறைய இருக்குது, அதுல நாம முதலீடு பண்ணா நம்ம பணம் நஷ்டத்துல தான் முடியும் அப்படின்னு பல பேர் நம்புறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்குது, அதுக்கு ஏத்த மாதிரி தான் அவங்க பணத்தை கையாள்வாங்க. இதுல யாருமே சரின்னு சொல்லவும் முடியாது, யாரையும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா அதிகமா செல்வத்தை திருட்டுறவங்க யாருன்னு முடிவு பண்றது அவங்களுடைய முதலீடு தான். அப்ப இந்த முதலீடை எங்க பண்றது, எப்படி பண்றது, பங்குச்சந்தையில முதலீடு பண்றது ஆபத்தா, இந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்த பதிவுல பதில் இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, இன்னைக்கு புதுசா ஒண்ணு நீங்க கத்துக்க போறீங்க, அதுக்கு நான் கேரண்டி. ரொம்ப பேசாம வீட்டுக்குள்ள போயிடலாமா? ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ். வெல்கம் டு தி சேனல் டாக் சீரிஸ் பாட்காஸ்ட். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். சரியான பதில் யோசிச்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. உங்களை ஒரு பெரிய கம்பெனில வேலைக்கு எடுக்கிறாங்க. அங்க நீங்க 5 வருஷத்துக்கு மேல வேலை பார்த்து நல்ல மதிப்பை அடையறீங்க. இதை பாராட்டுற விதமா உங்க முதலாளி உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கறாரு. நீங்க என் கம்பெனில சிறப்பா வேலை பார்த்ததுனால நான் உங்களுக்கு 2 ஆஃபர் கொடுக்கறேன். ஒன்னு, என் கம்பெனில கடைசி வரைக்கும் நீங்க வேலை பார்க்கணும், உங்களுடைய பேக்கேஜ் இப்போ 5 லட்சமா இருக்குது, அதை 10 மடங்கு அதிகமாக்கி வருஷத்துக்கு 50 லட்சமா மாத்துறேன். 2வது ஆஃபர், உங்களுக்கு மொத்த தொகையா 10 கோடி ரூபாய் கொடுக்குறேன். இந்த பணத்தை வச்சு உங்க வீட்டுல நீங்க சந்தோஷமா இருங்க, வேலைக்கு நீங்க வரவே வேண்டாம் அப்படின்னு உங்க முதலாளி சொல்றாரு. நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? இந்த கம்பெனில சாகர வரைக்கும் வேலை பார்க்கலாம், வருஷத்துக்கு 50 லட்சம் பேக்கேஜ் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க, இது ஒரு சரியான வாய்ப்பு, இதை நாம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு யோசிப்பீங்களா? இல்ல 10 கோடி ரூபாய் பணத்தை நான் பார்த்ததே இல்ல, அதனால வேலையை விட்டுட்டு அந்த 10 கோடியை வாங்கிட்டு வீட்டுல ஓய்வு எடுப்பீங்களா? 10 கோடியா 50 லட்சமா? யோசிங்க. நம்மள பல பேர் 50 லட்சத்தை தான் தேர்ந்தெடுத்திருப்போம். நம்ம டாக் சீரிஸ் சேனல்ல ஃபாலோ பண்றவங்க 10 கோடி தான் சூஸ் பண்ணிருப்பாங்க. என்ன சொல்லவா? தினமும் வேலை பார்த்து வருஷத்துக்கு 50 லட்சம் வாங்குறதுக்கு பதிலா அந்த 10 கோடி ரூபாய் பணத்தை ஒரு சேஃபான பிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல சும்மா போட்டு வச்சிருந்தா கூட 7% வட்டி மட்டும் வரும். 7%னா வருஷத்துக்கு 70 லட்சம். வேலையே பார்க்காம வருஷத்துக்கு 70 லட்சம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம உங்க 10 கோடி ரூபாயும் பத்திரமா இருக்கும். நம்மள முக்காவாசி பேர் அந்த 50 லட்சம் பணத்தை எதுக்கு சூஸ் பண்ணிருப்போம் தெரியுமா? பணத்தை பத்தின சரியான புரிதல் இல்லாத காரணம் தான். ஏன்னா நம்ம அப்பா அம்மா நம்மள அப்படிதான் வளர்த்திருக்காங்க. அளவுக்கு அதிகமா பணத்தை சம்பாதிக்கிறவன் கெட்டவனா தான் இருப்பான், அவன் பண்ண பாவத்துக்கு கிடைச்ச பரிசு தான் பணம்னு அவங்க நம்புவாங்க. ஒன்னு, நம்ம அப்பா அம்மாக்கு பணத்தை சரியான வகையில முதலீடு பண்ண தெரியாது, இல்லைன்னா அவங்க பணத்தை எப்படி கையாளுறாங்கன்றத குழந்தைகளுக்கு சொல்லவே மாட்டாங்க, அது அவனே தெரிஞ்சுக்குவான் அப்படின்னு நம்புவாங்க. அப்படி இருக்கும்போது பணத்தை பத்தி நாம தவறான கண்ணோட்டமா தான் வச்சிருப்போம். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, பொருட்களை சேர்க்கிறது தான் செல்வம்னு நம்புவாங்க. நம்மளுடைய சம்பளம் கொஞ்சம் அதிகமானாலே போதும், உடனே பைக் வாங்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி சாகர வரைக்கும் பணத்துக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு அவங்க தயாராகவும் இருப்பாங்க. பணத்துக்காக நீங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்க கூடாது, உங்களுக்காக பணம் வேலை செய்யணும். சம்பாதிக்கிற பணத்தை இஎம்ஐல போடுற கூட்டத்துக்கு பணம் எப்படி வேலை செய்யுதுன்றது தெரியலன்னு தான் அர்த்தம். இன்னும் சில கூட்டம் இருக்குது, எந்த பொருளையும் வாங்க மாட்டாங்க, ஆனா பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு பணத்தை பத்தின புரிதல்களை விட பணத்தை இழந்துருவோன்ற பயம் தான் ஜாஸ்தியா இருக்கும். அதனாலே அவங்களுடைய முதலீடு எப்படி இருக்கும்னா, ஒரு பக்கம் ஆர்டி போட்டுட்டு இருப்பாங்க, அந்த ஆர்டி முடிஞ்ச உடனே மொத்த பணத்தையும் எடுத்து எஃப்டில போடுவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகைச்சீட்டு போடுவாங்க. அப்படியே ஒரு 10-15 வருஷம் கழிச்சு எல்லா பணத்தையும் சேர்த்து வச்சு ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சம்பாதிக்கிற பணத்தை இஎம்ஐல கட்டி கட்டி பணத்துக்காக சாகர வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிற கூட்டத்தை விட இவங்க கொஞ்சம் மேல் தான். செல்வம்னு நினைச்சு சில சொத்துக்களை சேர்த்து இருந்தாலும் இவங்களும் கடைசி வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். இவங்களை சொல்லி ஒன்னும் குத்தம் இல்ல, நமக்கு சின்ன வயசுல இருந்து அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. பணத்தை மண்ணுல போடு இல்லைன்னா பொண்ணுல போடுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துக்கு அது சரியா இருந்தாலும் இப்ப அது ஒரு மோசமான இன்வெஸ்ட்மெண்ட் தான். அப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, பங்கு சந்தையில முதலீடு பண்ணுங்க. பங்கு சந்தையில ஏன் முதலீடு பண்ணணும்னு சொல்றதுக்கு முன்னாடி தங்கத்துல முதலீடு பண்றத பத்தி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு தங்கத்தை 4 வகையில முதலீடு பண்ணலாம். ஒன்னு, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச எல்லாருக்கும் பிடிச்ச பிசிக்கல் கோல்டு. இதுல நீங்க ஆபரணங்களாகவும் வாங்கலாம், தங்க நாணயங்களாகவும் வாங்கலாம். 90% மக்கள் ஆபரணங்களா வாங்க தான் ஆசைப்படுவாங்க. தங்க ஆபரணங்களை முதலீடா பார்க்காம நான் வெளியே போகும்போது பகுமானத்துக்காக போடுறேன், அதனால தங்க நகைகளை வாங்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை யாரும் தடுக்க முடியாது. நீங்க ராஜா மாதிரி நகைகளை போட்டுக்கோங்க. ஆனா முதலீடா பாக்குறீங்கன்னா தங்க நகைகளை வாங்குறது நமக்கு நஷ்டத்தை தான் கொடுக்கும். நீங்க வாங்கக்கூடிய தங்க நகைகள் எந்த அளவுக்கு சுத்தமான தங்கம்னு உங்களுக்கு தெரியாது. பத்தாததுக்கு நகைக்கு வரி, செய்கூலி, சேதாரம்னு சொல்லி கிட்டத்தட்ட 15-20% பணம் அதுக்கே செலவாயிடும். அதுக்கப்புறம் அந்த நகைகளை பத்திரமா வைக்கணும். அவசர காலத்துல நீங்க அடகு வைக்க போறீங்கன்னா அந்த நகைக்கான 60% பணத்தை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒருவேளை அது விற்க போறீங்கன்னா அந்த நகை
அந்த அளவுக்கு சுத்தமா இல்லைன்னு சொல்லி பணத்தை கம்மி பண்ண தான் பார்ப்பாங்க. ஒரு அவசர கால தேவைக்காக தங்க நகைகளை உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. ஆனா முதலீடு பண்றேன்னு சொல்லி எல்லா பணத்தையும் நகைகள்ல போடாதீங்க. இது ஒரு பக்கம் இருக்குதுன்னா, இன்னொரு பக்கம் தங்க நாணயங்கள். தங்க நாணயங்கள் வாங்கும்போது வரி பணம் என்னமோ கம்மி தான், ஆனா அதை அடகு வைக்க முடியாது. ரொம்ப வெகு சில வங்கிகள்ல மட்டும்தான் அடகு வைக்க முடியும். பல நேரங்கள்ல விற்க மட்டும் தான் முடியும். இதுவும் உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி வாங்கிக்கோங்க. ரெண்டாவது, டிஜிட்டல் கோல்டு. இந்த டிஜிட்டல் கோல்ட 10 ரூபாயில இருந்து உங்களால வாங்க முடியும். ஆனா இந்த டிஜிட்டல் கோல்டு எந்த அளவுக்கு பாதுகாப்பானதுன்றது நமக்கு தெரியாது. ஆர்பிஐ இதை இன்னும் பெருசா எடுத்துக்கல. ஆர்பிஐ கண்ணுல இந்த டிஜிட்டல் கோல்டு பட்டதுக்கு அப்புறம் வேணா இதுல முதலீடு பண்ணலாமான்னு யோசிப்போம். மூன்றாவது, எஸ்ஜிபின்னு சொல்லக்கூடிய சாவரின் கோல்டு பாண்ட். இந்த சாவரின் கோல்ட் பாண்டை எந்த ஆன்லைன் பாண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல வேணா நீங்க வாங்க முடியும், பேங்க்லயும் வாங்க முடியும், போஸ்ட் ஆஃபீஸ்லயும் வாங்க முடியும். இந்த பாண்டை குறைஞ்சது 1 கிராம்ல இருந்து உங்களால வாங்க முடியும். ஆனா இதுக்கு லாக்இன் பீரியட் உண்டு. 5ல இருந்து 8 வருஷத்துக்கு இந்த பாண்டை நீங்க வச்சிருக்கணும். நீங்க எவ்வளவு முதலீடு பண்ணிருக்கீங்களோ அதுல இருந்து 2.5% வட்டி வருஷத்துக்கு உங்களுக்கு தருவாங்க. அது போக 8 வருஷம் கழிச்சு இந்த பாண்டை விற்கும் போது அந்த நேரத்துல தங்கத்தோட விலை எப்படி இருக்குதோ அந்த பணம் தான் உங்களுக்கு கிடைக்கும். என்னைய கேட்டா அதிகமான பணம் உங்ககிட்ட இருக்குதுன்னா சாவரின் கோல்டு பாண்ட் ஒரு நல்ல முதலீடு தான். ஆனா 8 வருஷம் கழிச்சு விற்கும் போது தங்கத்தோட விலை கம்மியா இருந்துச்சுன்னா உங்க லாபமும் கம்மியா தான் இருக்கும். நான்காவது, ETF. கோல்டு ETFல முதலீடு பண்றது மூலமா பல நன்மைகள் உங்களுக்கு இருக்குது. இந்த கோல்டு பீஸ் ஆர் கோல்டு ETF இதெல்லாம் தங்கத்துல முதலீடு பண்றது மாதிரி தான், ஆனா தங்கமே கிடையாது. தங்கத்தோட விலை எந்த மாதிரி இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த கோல்டு ETFும் வேலை செய்யும். இந்த கோல்டு ETFல குறைஞ்சது 65 ரூபாயில இருந்து உங்களால வாங்க முடியும். இதுல உங்களுக்கு சேதாரம் கிடையாது, செய்கூலி கிடையாது. இதை வாங்கும் போது வரி கட்டணும்னு அவசியம் இல்ல. உண்மையான தங்கம் வாங்குறதா இருந்தா சுத்தமான தங்கமான யோசிக்கணும். இதுல அந்த பிரச்சனையே இல்ல. இதை என்னைக்கு நீங்க விற்க நினைச்சாலும் ரொம்ப எளிமையா வித்துட்டு வரலாம். அப்ப மட்டும்தான் உங்களுக்கு வரி பிடிப்பாங்க. ஒரு பேலன்ஸ்டான போர்ட்போலியோக்கு தங்கம் அவசியமான ஒண்ணுதான். ஒரு அவசர கால தேவைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். பங்கு சந்தையில தாறுமாறா அடி விழுந்து உங்க போர்ட்போலியோ மைனஸ்ல இருக்கும்போது உங்க தங்க முதலீடு மட்டும் பச்சை நிறத்துல காட்சி அளிக்கும். ஆனா தங்கத்துல மட்டுமே முதலீடு பண்ண வேணாம்னு நான் எதுக்கு சொல்றேன்னா, அதிகபட்சமாவே தங்கத்தோட ரிட்டர்ன்ஸ், அதாவது வருஷத்துக்கு எத்தனை சதவீதம் அது வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுன்னு பார்த்தா வெறும் 10% மட்டும்தான். பிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்டான FDல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா 7% கிடைச்சிருக்கும். அதை விட வெறும் 3% தான் ஜாஸ்தி. தங்கத்தை பார்த்தாச்சு, இப்ப நிலத்தை பார்த்துருவோம். அதாவது ரியல் எஸ்டேட். பணத்தை மண்ணுல போடு இல்லனா பொண்ணுல போடுன்னு சொல்றதுனாலே பல நேரங்கள்ல நாம நிலத்துல முதலீடு பண்ணுவோம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு சினாரியோ சொல்றேன். குமார், பாண்டி அப்படின்னு 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. அதுல குமார் என்ன பண்றாருன்னா, டெவலப் ஆகாத ஏரியால ஒரு 4 சென்ட் இடத்தை 1,20,000 ரூபாய்க்கு வாங்குறாரு. அதாவது ஒரு சென்ட் வெறும் 30,000 ரூபாய்க்கு வாங்குறாரு. பாண்டி கிட்ட குமார் தான் நிலம் வாங்கின விஷயத்த சொல்றாரு. அதனால பாண்டிக்கும் அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே நிலத்தை வாங்கணும்னு ஆசைப்பட்டு அதே மாதிரி 1,20,000 ரூபாய்க்கு 4 சென்ட் நிலத்தை வாங்குறாரு. அதுக்கப்புறம் அந்த இடம் அப்படியே டெவலப் ஆக ஆரம்பிக்குது. பாண்டிக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம வாங்கின இடம் நல்லாவே டெவலப் ஆயிருச்சு, அதனால நான் இங்கேயே வீடு கட்டி வாடகைக்கு விட போறேன்னு முடிவெடுக்கிறாரு. அவர் நினைச்ச மாதிரியே வீடு கட்டுறாரு. அவர் வீடு கட்டி முடிக்கும் போது 2010 அந்த வீட்டோட மதிப்பு 10 லட்சம் ரூபாய். ஆனா பாண்டி நினைச்ச மாதிரி அந்த வீட்டுக்கு யாருமே வாடகைக்கு வரல. அதனால பாண்டியும் அவருடைய குடும்பமும் அதே வீட்டுல ஒன்னா இருக்கிறாங்க. 14 வருஷம் கழிச்சு அந்த வீட்டை விற்கக்கூடிய ஒரு கடன் சூழ்நிலை அவருக்கு வருது. அப்படி அந்த வீட்டை விற்கும் போது அதனுடைய மதிப்பு 20 லட்சம் ரூபாய். நல்லா யோசிச்சுக்கோங்க, அவர் நிலத்தை மட்டும் 1,20,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு. வீடு கட்டி முடிக்கிறதுக்கு 10 லட்சம் ரூபாய் இருக்குது. ஆக மொத்தம் 11 லட்சம் ரூபாய். இப்போ உங்களுக்கு தோணலாம், 11 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கி 20 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாரு, அது அவருக்கு லாபம் தானே அப்படின்னு. 2011 வீடு வாங்கி 2024 20 லட்சம் ரூபாய்க்கு வீடு விற்கிறாருன்னா வருஷத்துக்கு அந்த வீட்டோட மதிப்பு எவ்வளவு வளர்ந்திருக்கும்னா வெறும் 4.3% மட்டும்தான். சாதாரண ஒரு FDல இந்த பணத்தை போட்டிருந்தா கூட 7% வளர்ந்திருக்கும். இப்ப குமாருக்கும் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அவரும் ஒரு சென்ட 5 லட்சம் கணக்குப்படி 4 சென்ட 20 லட்சம் ரூபாய்க்கு வைக்கிறாரு. இப்ப இவருடைய நிலம் ஒவ்வொரு வருஷமும் எத்தனை சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுன்னு பார்த்தா 22.2%. இந்த முதலீடு பங்கு சந்தையவே பீட் பண்ணிடுச்சு. அவருடைய நிலம் இந்த அளவுக்கு மதிப்பு அதிகமானதுக்கு காரணம் அந்த ஏரியா அந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. இப்ப நீங்க ஒரு நிலத்தை வாங்க போறீங்கன்னா அந்த ஏரியா டெவலப் ஆகுமான்னு கண்டிப்பா சொல்ல முடியுமா? இன்னும் 15 வருஷம் கழிச்சு அதோட மதிப்பு இவ்வளவு இருக்கும்னு உங்களால கணிக்க முடியுமா? கண்டிப்பா யாராலும் முடியாது. நிலத்துல முதலீடு பண்றதே நான் தப்புன்னு சொல்லல. நம்மள மாதிரி ஒரு நடுத்தர மக்களுக்கு சொந்த வீடுன்றது ஒரு எமோஷன். நமக்குன்னு ஒரு பெர்மனன்ட் அட்ரஸ் இருக்கணும்னு நினைப்போம். அது மட்டும் இல்லாம வாடகை வீட்டுல உட்கார்ந்துகிட்டு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை
தடவை வீடு மாறும்போது பெரிய போராட்டமா தான் இருக்கும். அட்வான்ஸ் காசை ஓனர் கிட்ட இருந்து வாங்குறதுக்குள்ள பெரிய தலைவலியே வந்துடும். சரி லீஸுக்கு எடுக்கலான்னு பார்த்தா அவ்வளவு பெரிய பணம் நம்ம கிட்ட இருக்காது. வாடகை வீட்டுல ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன். சின்ன வீடா இருந்தாலும் சொந்த வீட்டுல இருக்கும்போது அது ஒரு பெரிய சந்தோஷம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம சொந்த வீடு கட்டணும்னு முடிவு பண்ண உடனே 70-80 லட்சத்துல ஆரம்பிச்சு 1 கோடி ரூபாய் வரைக்கும் லோனை போட்டு வீடு கட்டுவோம். இருக்கிறதுலே கம்மியான லோன் ஹோம் லோன் சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட 8-10%. ஆனா உண்மையிலேயே 8-10% பணத்தை மட்டும்தான் நம்ம வட்டியா கட்டுவோமா? கண்டிப்பா இல்ல. அது வெறும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இல்ல, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதாவது கூட்டு வட்டி. இந்த கூட்டு வட்டி 8வது உலக அதிசயம்னு சொல்லுவாங்க. அத நாம முதலீடா பண்ணும்போது மட்டும்தான் உலக அதிசயம். ஆனா அந்த கூட்டு வட்டியை கடனுக்காக நாம கட்டிக்கிட்டு இருக்கிறோம்னா அது அதிசயம் கிடையாது, ஆபத்து. இத புரியணும்னா இந்த கால்குலேட்டர் பாருங்க. 60 லட்சத்துக்கு நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, அதுக்கு 30 லட்சம் உங்க கையில இருக்குது. மீதி இருக்கிற 30 லட்சத்துக்கு மட்டும் ஏதோ ஒரு பேங்க்ல கடன் வாங்குறீங்க. அதுக்கு வெறும் 8.75% தான் நாங்க வட்டியா போடுவோம் சார் அப்படின்னு சொல்லி அந்த கடனை உங்க தலைமையில கட்டுவாங்க. மாசத்துக்கு வெறும் 23,000 ரூபாய் கட்டினா போதும் சார், ஆனா 30 வருஷத்துக்கு நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி வருஷத்தை கம்மி பண்ணலான்னு பார்த்தா மாசம் மாசம் நீங்க கட்டக்கூடிய தொகை அதிகமாகும். அதனாலேயே 30 வருஷத்துக்கு நீங்க ஓகே பண்ணுவீங்க. அப்படி 30 வருஷத்துக்கு நீங்க வட்டி கட்டுறீங்கன்னா நீங்க வாங்கின கடன் என்னமோ 30 லட்சம் தான், ஆனா நீங்க கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட் 55 லட்சம். மொத்தமா நீங்க கிட்டத்தட்ட 85 லட்சம் கட்டிருப்பீங்க. பொதுவா வீட்டு கடன் வாங்குற நாம என்ன நினைப்போம்னா 30 லட்சத்துக்கு வெறும் 8.75% மட்டும்தான் கட்டணும்னு நினைப்போம். ஆனா உண்மையிலேயே எத்தனை சதவீதம் அதிகமா நாம கட்டிருப்போம்னா 182%. இருக்கிறதுலே கம்மியான வட்டி வீட்டு கடனுக்காக தான் கொடுப்போம்னு சொல்லி நம்ம கிட்ட இருந்து அதிகமான பணத்தை சம்பாதிக்கிறாங்க இந்த வங்கிகள். இதே கூட்டு வட்டியோட சக்தியை நமக்கு எதிராக பயன்படுத்தாம நமக்காக பயன்படுத்தணும்னா நம்ம செல்வம் பல மடங்கு அதிகமாகும். 30 லட்சத்துக்காக கடன் வாங்கி 30 வருஷம் கட்டுறதுக்கு பதிலா உங்ககிட்ட இருக்கிற 30 லட்சத்தை 4 வகையில சிறப்பா பயன்படுத்தலாம். ஒன்னு, இந்த 30 லட்சத்தை 10% வட்டி தர்ற மாதிரி ஒரு கார்ப்பரேட் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். கார்ப்பரேட் பாண்ட்னா வேற ஒண்ணுமே இல்ல, கடன் பத்திரம். எப்படி நமக்கு கடன் தேவைப்படுதுன்னா பேங்க் கிட்ட கேட்கிறோமோ அதே மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் வங்கிகள்கிட்ட இருந்து மட்டும் இல்லாம பொதுமக்கள் கிட்டையும் கடன் பத்திரம் மூலமா கடன் வாங்குவாங்க. அதுக்காக அவங்க வட்டியும் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் கடன் பத்திரம், அதாவது கார்ப்பரேட் பாண்ட்ஸ். இந்த 30 லட்சத்தை ஒரு நம்பிக்கையான நிறுவனத்துக்கு கடன் பத்திரம் மூலமா கடன் கொடுத்தோம்னா 10% நமக்கு வட்டி வரும். அதாவது வருஷத்துக்கு 3 லட்சம். வருஷத்துக்கு 3 லட்சம்னா மாசத்துக்கு 25,000 ரூபாய். இந்த 25,000 ரூபாயை வச்சு ஊருக்கு கொஞ்சம் வெளியே வாடகைக்கு வீடு பார்த்தா 25,000 ரூபாய்க்கு ஒரு பெரிய வீடை வாடகைக்கு எடுக்க முடியும். எதுக்காக இவ்வளவு ரூபாய் கொடுத்து வாடகை வீடை எடுக்க சொல்றேன்னா 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் வாடகை வீட்டுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கும். அந்த ஓனருக்கும் வாடகையை ஏத்தணும்னு ஆசை இருக்கும். அதனால ரொம்ப எளிமையாவே 4 வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ உங்களை வீடு காலி பண்ண வச்சிருவாங்க. ஊருக்கு கொஞ்சம் வெளியே 25,000 ரூபாய்க்கு வாடகை வீடுன்றது கொஞ்சம் அதிகமான அளவு தான். அதனால அதுக்கு டிமாண்ட் கம்மியா இருக்கும். நீங்க போயிட்டா அடுத்தது வாடகைக்கு ஆள் வருவாங்களான்னு கூட தெரியாது. அதனால கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அங்கேயே நீங்க இருக்கலாம். ரெண்டாவது, 30 லட்சத்தை என்ன பண்ணலாம்னா 30 லட்சத்துக்கு ஒரு வீடை லீஸுக்கு எடுக்கலாம். ஆனா பணம் வீக்கத்தின் காரணமாக 5 வருஷம் இல்லனா 10 வருஷம் கழிச்சு 30 லட்சம் மதிப்புல இருந்து 20 லட்சம் இல்லனா 25 லட்சத்துக்கு அதோட மதிப்பு கம்மியாயிரும். மூணாவது என்ன பண்ணலாம்னா அந்த 30 லட்சத்தை நான் சொன்ன மாதிரியே கடன் பத்திரத்துல முதலீடு பண்ணி 10% வட்டி வாங்கி 25,000 ரூபாய்க்கு வாடகை வீட்டுல தங்கிக்கிட்டு நீங்க ஏற்கனவே வாடகை கொடுக்கறதுக்காக ஒரு பணம் வச்சிருப்பீங்கல்ல, அந்த பணத்தை பங்கு சந்தையில முதலீடு பண்ண தொடங்குங்க. நீங்க 10,000 ரூபாய் வாடகை கொடுக்குறீங்கன்னா அதே 10,000 ரூபாயை மாசம் மாசம் பங்கு சந்தையில முதலீடு பண்ணிட்டு வாங்க. அதுவும் 30 வருஷத்துக்கு. நம்ம இந்தியா வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் 15% ரிட்டர்ன்ஸ் ரொம்ப எளிமையாவே கிடைக்கும். அப்படி வருஷம் வருஷம் 15% உங்க பணம் வளர்ந்துச்சுன்னா 30 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை 7 கோடி ரூபாய். ஆனா நீங்க முதலீடு பண்ண தொகை வெறும் 36 லட்சம் மட்டும்தான். இப்படி பண்றதுனால நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச 30 லட்சம் பணமும் உங்க கையில இருக்கும். 30 வருஷம் கழிச்சு நீங்க முதலீடு பண்ண பணம் பல மடங்கா பெருகி 7 கோடி ரூபாயா உங்க கையில இருக்கும். இதுதான் கூட்டு வட்டியோட மகத்துவம். நான்காவது என்ன பண்ணலாம்னா மாசம் என்னால வாடகை கட்ட முடியும், ஆனா அந்த 30 லட்சம் பணம் 30 வருஷத்துக்கு எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை மொத்தமாவே பங்கு சந்தையில முதலீடு பண்ண முடியும். அப்படி நீங்க முதலீடு பண்ணி அதே மாதிரி வருஷம் வருஷம் 15% வளர்ச்சி அடைஞ்சதுன்னா உங்க 30 லட்சம் ரூபாய் 19 கோடியே 86 லட்சமா வளர்ந்திருக்கும். இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? சாகர வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சா கூட இவ்வளவு ரூபாயை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. அதனாலதான் நான் மறுபடியும் சொல்றேன், மண்ணிலையும் பொண்ணுலையும் பணத்தை போடுறதை விட பங்கு சந்தையில போடுற பணம் பல மடங்கு அதிகமாகும். ஒரு காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட்ல யாரெல்லாம் முதலீடு பண்ணாங்களோ அவங்க எல்லாம் இன்னைக்கு கோடீஸ்வரர்கள். அதே மாதிரி இன்னைக்கு யாரெல்லாம் பங்கு சந்தையில முதலீடு பண்றாங்களோ அவங்க எல்லாம் நாளைக்கு கோடீஸ்வரர்கள்.
கோடீஸ்வரர்கள். இப்போ உங்களுக்கு பங்குச்சந்தையில முதலீடு பண்ணணும்னு ஆசை இருக்குது, அதை எது வழியா முதலீடு பண்றதுன்னு தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் வழியா ஏஞ்சல் ஒன் ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ண முடியும். அந்த ஏஞ்சல் ஒன் அப்ளிகேஷன் மூலமா பங்குச்சந்தையில நீங்க முதலீடு பண்ணவும் முடியும். இப்ப பங்குச்சந்தையில எந்த பங்கை வாங்கணும்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற வீடியோ பாருங்க. எந்த பங்குல முதலீடு பண்ணணும்ன்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த வீடியோல அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ். ஓகே, பை.